ஆ இப்போ கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு இப்போ ஆடுகளை மேய்க்கிறதுக்கு ஒரு இடையன் ஒருத்தன் தேவைன்னு. அப்போ அவன் இடையன் இருந்தால் தான் அந்த ஆடுகள் ஒரே வழியாக அழகாக போய் அழகாக மேய்ஞ்சிட்டு காலையில் கொண்டுட்டு போயிட்டு பின்னேரம் கொண்டு வந்து விடுவா வரும் என்ன. அதே போல் எங்களுக்கு ஒரு மேய்ப்பர் இருக்கணும், வேணா தலைவன் இருக்கணும், எங்களை ஒரு நல்ல வழியில் வழி நடத்துறதுக்கு. அப்போ நாங்கள் எல்லாம் கெட்ட வழியில் போகிறதா என்ன? இப்போ நாங்கள் நல்ல வழியில் போகிறதுக்கு எங்களை ஒரு ஆள் என்ன செய்யணும்? வழி நடத்தணும். இப்போ உங்களை நல்ல வழியில் கொண்டு போகிறதுக்கு நான் என்ன செய்கிறேன்? அப்போ உங்களுக்கெல்லாம் யாராக இருக்கிறேன்னா உங்களை வழி நடத்துறேன்னா நான் உங்களுக்கு டீச்சராக இருந்து நான் உங்களை வழி நடத்துகிறேன். இப்போ அதே போல் எங்களை வழி நடத்துகிறவங்களுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? தாழ்ச்சி அடைகிறேன், கீழ்ப்படிந்து இருக்கணும். சரியா? இப்போ நாங்கள் ஏசப்பா, இப்போ நீங்கள் எனக்கு நான் படிப்பிக்கும் போது நீங்கள் கீழ்ப்படிஞ்சு இருக்கிற மாதிரி எங்களை எல்லாம் சேர்த்து ஒருத்தர் வழி நடத்துகிறாரு எங்களை. இப்போ நான் இந்த சண்டே ஸ்கூலில் 9-10 பிள்ளைகளை நான் வழி நடத்துகிறேன். அதே போல் நிறைய சண்டே ஸ்கூல் இருக்குது, நிறைய சண்டே ஸ்கூலில் ஒரு டீச்சர் மாதிரி இருந்து வழி நடத்துகிறாங்க. அப்போ எல்லாத்தையும் சேர்த்து வழி நடத்துறதுக்கு யார் இருக்குது? யார் இருக்குது? கடவுள் பேர் என்ன? அப்போ எங்களெல்லாம் வழி நடத்த யார் இருக்குது? ஏசப்பா எங்களுக்கு இருக்கிறாரு. அவர் தான் எங்களை நல்ல அன்பாகவும் வழி நடத்துகிறாரு, எங்களை நித்தமும் போஷிக்க கொடுத்து வழி நடத்துகிறாரு. எத்தனையோ ஜனங்கள் பட்டினியாக கிடக்குதுன்னு, பட்டினியாக இருக்கா இல்லையா? யுத்தங்கள் நடக்கிற இடத்துலலாம் சின்ன பிள்ளைலாம், இப்போ நீங்களாம் யுத்த காலத்தில் இருந்தீங்களா? யாராவது யுத்த காலத்தில் இருக்கலையா? குவேந்தினி இருக்கலையா? அப்போ வெளிநாட்டிலலாம் படத்தில் பார்க்குறீங்க தானே? வெளிநாட்டிலையும் அம்மா சொல்லியிருக்கா. வெளிநாட்டில் என்ன செய்கிறாங்க? யுத்தத்தில் வீடியோவில் பார்க்குறீங்க தானே? சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன செய்யுதுங்க சின்ன பிள்ளைகள்? வேறு அழுகிறாங்க, வேறு என்ன செய்கிறாங்க? வேறு என்ன மாதிரி கோப்பையை எடுத்துக்கிட்டு லைன்லலாம் போய் நிற்கிறாங்க, பார்த்துருக்கீங்களா வீடியோவில் யூடியூப்பில்? அப்போ அவங்களுக்கெல்லாம் எல்லாருக்குமே சாப்பாடு கிடைக்காது. 50 பிள்ளைகள் இருந்துச்சுங்கன்னா சாப்பாடு கொண்டு வரும்போது அந்த நேரத்துக்கு வீட்டுக்குள்ளே இருக்கவங்கெல்லாம் சேர்ந்து வரும்போது சாப்பாடு கொடுக்க காணாது. அப்போ கொஞ்சம் பேருக்கு தான் சாப்பாடு கிடைக்கும், 25 பேர். அப்போ 25 பேருக்கு சாப்பிட கிடைக்காது. அப்படியெல்லாம் சாப்பிட இல்லாத இடத்துல உங்களை என்ன செய்கிறார் ஆண்டவர்? இல்லை, உங்களுக்கு இப்போ என்ன செய்கிறார் அவர்? போஷிக்கிறார் தானே. உங்களுக்கு எல்லாம் போஷிக்கிறாரா இல்லையா? பாருங்க, இன்றைக்கு உங்களுக்கு இன்றைக்கி எல்லாருக்கும் சோறு சாப்பாடு கொடுக்கறதுக்கு கனடாவிலேருந்து சங்கம வானொலி நிகழ்ச்சி மூலியமாக எங்களுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொடுத்துருக்காங்க. இப்போ எத்தனையோ பேர் இன்றைக்கி பட்னியாக இருக்கக்குள்ளே நீங்கள் என்ன சாப்பாடு சாப்பிட போகிறீங்க இன்றைக்கி? சொல்லுங்கள். சத்தான நல்ல உணவு. என்ன சாப்பாடு இருக்குது? சோறு, ரைஸ், இறைச்சி கறி, சோயா மீட், பருப்பு ஆக்கியிருக்கு. அப்போ உங்களுக்கு சத்தான உணவாகவும் நல்ல வாய்க்கு ருசியான உணவாகவும் இன்றைக்கி கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. இப்போ எங்களுக்கெல்லாம் அவர் ஒரு மேய்ப்பராக தலைவராக இருந்தனால தானே கொடுக்குறாரு. அப்போ எங்களுக்கு ஒரு தலைவர் இருக்கணும், அவர் தான் எங்களோட மேய்ப்பர். எங்களுக்கு வழி நடத்துகிறவர் அவர் தான் மேய்ப்பர். அப்போ யார் எங்களோட மேய்ப்பர்? கடவுள். அவருடைய பேர் என்ன? ஏசப்பாவுக்கு. அப்போ நன்றி சொல்லுங்க பாப்பா. எங்களுக்கு கடவுளாக ஏசப்பா வந்ததுக்காக ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க பாப்பா எல்லோரும். என்ன வாயில் வருது இல்லை? நன்றி இருந்தால் தான் எங்களுக்கு கிடைக்கும். நன்றி உணர்வு இல்லாட்டி எங்களுக்கு எதுக்குமே கிடைக்காது. யாரும் ஒரு சாமான் கொடுத்தா என்ன செய்யணும்? ஒரு டொஃபி கொடுத்தாலும் நாங்கள் தேங்க்ஸ் பண்ணணும். அப்போ தான் இன்னொரு நாளைக்கு இன்னொரு டொஃபி கொண்டு வந்து கொடுப்பாங்க, இல்லாட்டி சாக்லேட் கொண்டு வந்து கொடுப்பாங்க. நாங்கள் நன்றி உணர்வு இல்லைன்னா என்ன செய்வாங்க? கொடுக்குறவங்க கொடுக்க மாட்டாங்க. அப்போ நாங்கள் யாருக்கும் எங்களுக்கு என்ன கிடைக்குதோ நாங்கள் உடனே நன்றி சொல்ல பழகிக்கொள்ளணும்.
சொல்லுங்க பாப்பா, இன்னைக்கு ஜெபிங்க பாப்பா. ஏசப்பா உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு ஒரு நல்ல சாப்பாடை கொடுத்ததுக்காக ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லி ஜெபிங்க. இருங்க வரேன்.